Students, next வந்து example 6.23. So இதில் பார்த்தீங்கன்னா a TV tower stands vertically on a bank of a canal. The tower is watched from a point on the other bank directly opposite to it. அது என்ன சொல்றாங்கன்னா ஒரு டிவி டவர் ஓகேங்களா. ஸோ ஒரு கேனலோட ஃபஸ்ட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு ஏதோ ஒரு டூ பேங்க் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஒரு இடத்துல வந்து டிவி டவர் இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பாயிண்ட் வச்சு அதுலேருந்து நம்ம இந்த டிவி டவரை அப்சர்வ் பண்ணுறோம். இதுதான் இந்த 3 லைன்ஸோட மீனிங் ஓகேங்களா. அப்போனா நீ அப்சர்வ் பண்ணுற பாயிண்ட்டும் டிவி டவரும் ஆப்போசிட் பார்ட்டில் இருக்குது சரிங்களா. ரைட். த ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த டவர் இஸ் 58 டிகிரி. அப்போ என்னன்னா அந்த டிவி டவரை நம்ம பார்க்குறோம். அப்போனா எங்கே நம்ம டவர் மோஸ்ட்லி டாப்பை தான் வந்து வியூ பண்ணுவோம். அப்போது ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் எவ்வளோவாமா 58 டிகிரி. ஃப்ரம் அனதர் பாயிண்ட் 20 meter away from this point on the line joining this point to the foot of the tower. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி நம்ம வியூ பண்ண பாயிண்ட்லேருந்து அவே கொஞ்சம் பின்னாடி ஓகேங்களா. ஸோ பின்னாடி போயிட்டு வியூ பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அதாவது 20 மீட்டர் வந்து பேக் சைடு போய்க்கிறோம் ஓகேங்களா. போயிட்டு வியூ பண்ணி பார்க்கும்போது ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃபார்ம் ஆகும் இல்லையா. அது வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி. இவ்வளோ கண்டென்ட் கொடுத்துட்டு இவ்வளோ ஹிண்ட் கொடுத்துட்டு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர் அண்ட் த வித் ஆஃப் த கேனல் சரிங்களா. ரைட். இப்போ நம்ம சொல்யூஷனில் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இதை சொன்னோன்னா உனக்கு ஈஸியாக வந்து இன்னும் சம் வந்து கேட்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏபின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த டவர் ஓகேங்களா. ஏபின்றது ஹைட் ஆஃப் த டவர். ஃபஸ்ட்டு இங்கே தான் நம்மளுடைய அப்சர்விங் இந்த பாயிண்ட் தான். அதாவது அப்போ என்ன அர்த்தம், இந்த கேப் தான் கேனல். இது ஒரு பேங்க், இது இன்னொரு செகண்ட் பேங்க் ஓகேங்களா. நடுவில் கேனல் டிவி டவர் ஓகேங்களா. ஒரு பேங்க்கில் இருக்குது, இன்னொரு பேங்க்லேருந்து நீ வியூ பண்ணுற. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 58 டிகிரின்னு சொன்னாங்க ஓகேங்களா. அதை நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். ரைட். அடுத்தது இந்த பாயிண்ட்லேருந்து அவே ஃப்ரம் சி ஓகேங்களா எவ்வளோ 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி போயிட்டு டிங்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம டவரோட டாப்பை வந்து வியூ பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வருங்களா. அப்போ இது எவ்வளோவாமா கிவனில் 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹைட் ஆஃப் த டவர் இந்த பார்ட்டையும் வித் ஆஃப் த கேனல் இந்த பார்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ நம்ம நேமில் சொன்னால் என்ன சொல்லிக்கலாம், ஏபியோட வேல்யூம் பிசியோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அவ்வளோதான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆங்கிள் ஆப்போசிட் அட்ஜசன்ட் சேம் டேனோட ரேஷியோ தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ரைட். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரொடக்ஷனில் என்ன பண்ணுறோம், நம்ம என்ன கன்சிடர் பண்ணோன்றதை நம்ம எழுதிக்குவோம் இல்லைங்களா. அப்போ என்ன கன்சிடர் பண்ணியிருந்தோம், லெட் ஏபி பி த ஹைட் ஆஃப் த டிவி டவர், லெட் பிசி பி த வித் ஆஃப் த கேனல். ரைட். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம எதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருந்தால் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா 58 டிகிரி எப்படி இருக்கு இல்லைங்களா. ஸோ 58 டிகிரியை வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ 58 டிகிரின்றது எந்த ட்ரையாங்கிள், ஏபிசி ஓகேங்களா. அப்போ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி tan theta equal to opposite side by adjacent side AB by BC. ரைட். டிகிரி வேல்யூ நம்மளுக்கு என்ன 58 டிகிரின்னு தெரியும், ஏபியும் தெரியாது பிசியும் தெரியாது ஓகேங்களா. அதனால் 58 டிகிரிக்கு கிவன் கொஸ்டின் என்னது 1.6003 ஓகே. இப்போ இந்த ஆன்சரை நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஏபியும் தெரியாது பிசியும் தெரியாது, அதனால் இதை அப்படியே ஸ்டாப் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமில் இன்னொரு டிகிரி என்ன இருக்குது 30 டிகிரி இருக்குங்களா. அப்போ அந்த 30 டிகிரி எந்த ட்ரையாங்கிளுக்கு வரும், ஸோ இந்த லைனும் டச் பண்ணுது இல்லையா. அப்போ ஹோல் ட்ரையாங்கிள் ஏபிடி ஓகேங்களா. இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிடி tan theta equal to அதில் நம்ம tan theta அப்ளை பண்ணோம்னா ஏபி பை பிடின்னு வருதுங்களா. ரைட். அப்போ ஏபி பை பிடி தீட்டா இஸ் 30 டிகிரி. இப்போ tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஏபி
பிடியை வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா பிசி ப்ளஸ் சிடி, அதாவது பிடி அப்படிங்கிறது பிசியும் சிடியும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது. சரியா? அப்போ பிடிக்கு பதிலாக நான் எப்படி எழுதுறேன், பிசி ப்ளஸ் சிடி. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி வந்து பிடிக்கு நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் பிசி ப்ளஸ் சிடி. ஏன்னா பிசிக்கு நம்மளுக்கு ஸோ பிசி ப்ளஸ் சிடின்னு எழுதிக்கிறோம், சிடிக்கு நம்மளுக்கு ஆன்சர் தெரியும் 20. அப்போது tan 30 டிகிரிங்கிறது 1/√3, ஏபி அப்படியே தான் இருக்கும். பிசி ப்ளஸ் சிடிக்கு பதிலாக ஜஸ்ட் 20 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏபிபிசி மிங்கிள் தான், ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ 1 / 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுறோம். சப்ஸ்டியூஷன் இதில் வந்து மோஸ்ட்லி வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் என்ன பண்ணலாம்னா 2 லெட்டர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லையும் ஏபி/பிசி இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷன்லையும் ஏபியும் பிசி மிங்கிள் ஆகுது. அப்போ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணணும்னு நினச்சோன்னா 2 ஈக்குவேஷன்லையும் ஏபிங்கிறது நியூமரேட்டில் இருக்கா, அப்போது நம்ம டிவைட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஏபி கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த இடத்துல 2 ஈக்குவேஷனும் டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட லெஃப்ட் சைடும் செகண்ட் ஈக்குவேஷனோட லெஃப்ட் சைடும் டிவைட் ஆகிக்கும். அதே மாதிரி ரைட் சைடில் 2 ரைட் சைட்ஸும் டிவைட் ஆகிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 1.6003 டிவைட் பை 1/√3 ஈக்குவல் டு ஏபி/பிசி டிவைடட் பை ஏபி/பிசி ப்ளஸ் 20. ரைட். இப்போ இது ரெசிப்ரோக்கல் ஆகுங்களா? அப்போ என்ன ஆகும், 1.6003 × √3. அதே மாதிரி இந்த ப்ராக்கெட்டும் ரெசிப்ரோக்கல் ஆகும். இப்போ ஏபி/பிசி × பிசி ப்ளஸ் 20/ஏபி. ஏபி கேன்சல், பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிசி இருக்கும் டினாமினேட்டரில். அதை நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த ஸ்டெப்பில் அங்கே கொண்டு போகிறேன். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் அதை கொண்டு போயிட்டேன்னா இந்த 2 மல்டிபிள் அப்படியே இருக்கும். இந்த பிசி டிவைட் பண்ணுறது இங்கே வந்துச்சுன்னா மல்டிபிள் பண்ணோம். அடுத்த பேலன்ஸ் நியூமரேட்டர் மட்டும்தான் இருக்குது, பிசி ப்ளஸ் 20. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் 2 இடத்துல பிசி இருக்குது, அதை ஒரே இடத்துக்கு கொண்டு வரோம். இப்போ இங்கே ப்ளஸ் பிசி இந்த சைடு வந்தால் மைனஸ் பிசி விச் இஸ் ஈக்குவல் டு 20. இப்போது இந்த டேர்ம்லையும் இதுலையும் பிசியை வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே இந்த மல்டிபிள் ஃபார்ம் பேலன்ஸ், இங்கே வந்து இருக்கிற பிசி போட்டுச்சுன்னா 1 பேலன்ஸ். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பிசி இன்ட்டு இந்த 1.6003 × √3க்கு நம்மளுக்கு தெரியும் 1.732, அதை சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிபிள் பண்ணோம்னா 2.7717 கிடைக்குது. -1 அப்படியே இருக்குது. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு 2.7717 -1 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் 1.7717. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பிசி தானே வேணும், அப்போது ரைட் சைடு கொண்டு போயிட்டோம்னா 20/1.7717. இப்போ இதை டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 11.28. ஸோ நான் சொன்ன மாதிரி 10,000 நீ வந்து பண்ணலாம். ஓகேவா? இல்லைனா அப்படியே நீ வந்து 2 டேபிள்ஸால் கேன்சல் பண்ணலாம். ஸோ டெசிமலை தூக்கிட்டு நீ பண்ணினா உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ரஃப் ஒர்க்கில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ 11.28 என்னது பிசியோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் அந்த வேல்யூ கொண்டே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 1.6003 ஈக்குவல் டு ஏபி/பிசியா. ஏன் இதில் கொடுக்குறோன்னா பிசியை கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ஏபி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1.6003 ஈக்குவல் டு ஏபி/ இந்த ஆன்சர் பிசின்னு இருந்துச்சு, நம்ம 11.28ன்னு அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஏபி தான் நம்மளுக்கு வேணும், அதனால் இது இருந்தால் கொஞ்சம்னா மல்டிபிள் ஆகிக்கும். ஸோ இந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணோம்னா 18.05 விச் இஸ் ஈக்குவல் டு ஏபி. ஓகேங்களா? அப்போது பிசி ஏபி 2 ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், ஏபிங்கிறது டிவி டவர், ஹைட் ஆஃப் த டிவி டவர், பிசிங்கிறது வித் ஆஃப் தி கேனல். சரிங்களா? ஸோ ஹைட் ஆஃப் த டிவி டவருங்கிறது 18.05, வித் ஆஃப் த கேனல்ங்கிறது 11.28. ஸோ இதில் புக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 or 2 டெசிமல் பிளேசஸ் சேஞ்ச் ஆகும், ஆர் 1 பாயிண்ட் சேஞ்ச் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம இந்த 4 டெசிமல்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா? மேபி இதை நீ ரவுண்ட் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணினா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேல்யூ வரும். சரிங்களா? அதனால் வந்து இருக்கிற வேல்யூக்கு நம்ம அப்படியே அப்ளை பண்ணிட்டு வரோம். அதனால் கிடைக்கிற ஆன்சர் இது. மேபி புக் ஆன்சர் டிஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் இட் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். சரிங்களா?